அது இப்போ அடித்து பறக்கலாம் பாருங்க. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ருசி வீடோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி மாவு தோசைக்கு ஒரு பச்சரிசி மாவு தோசை, அதாவது பச்சரிசி மாவு தோசை நம்ம வீட்டிலே ஆட்டினது. ஸோ அந்த மாவு ஆட்டினதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுத்து தோசை போடுறது அப்படி வீடியோ காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சட்னி, அதுக்கு நல்ல ஒரு சட்னி வந்து செய்கிறதுக்காக என்னென்ன ஜாமான் வேணுங்கிற சொல்லிடுறேன். ஸோ தேங்காய் வந்து நம்ம வீட்டுக்கு ஆள் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். ஸோ இது வந்து எனக்கு பக்குவம் அந்தளவுக்கு தெரில. ஸோ அம்மா வந்து ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. ஸோ நான் வந்து இது வந்து எனக்கு அளவு தெரில. அடுத்தது வீடியோவில் அம்மாவை நான் பேச வைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய், அதே மாதிரி கொஞ்சம் மல்லி, அதே மாதிரி கொத்தமல்லி, அப்புறம் என்ன இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புளி. அந்த அளவு மட்டும் தெரில. நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் கூட அதில் மென்ஷன் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த அளவு எவ்வளோங்கிறத நான் கேட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் வந்து ஒரு அடிக்கிற வரோம். அடித்து ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டு அடுத்து வந்து ஒரு தோசை வந்து நம்ம வீட்டில் வந்து ஆட்டின மாவு. ஸோ நம்ம கடை மாவு எதுவும் போடல, வீட்டு மாவுலேயே நம்ம செய்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் அதாவது பசங்க வந்து அம்மா ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு தோசை எப்படி பண்ணணும், ஸோ உங்களுக்கு வந்து சட்னி எப்படி வைக்கணுங்கிறத அளவு மட்டும் தெரில. அளவு மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ மட்டும் போடுறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம சட்னி வந்து அரைச்சாச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லி, புதினா எல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டதுனால கலர் கொஞ்சம் வந்து இந்த கலரில் இருக்குது. ஸோ கொத்தமல்லி இதெல்லாம் அந்த மாதிரி சட்னி மாதிரி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா பச்சை டார்க்காக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோசை சுட போகிறோம். ஸோ தோசை வந்து எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இது நம்ம தோசை வந்து சுட போகிறோம். ஸோ அடுப்பு வந்து பற்ற வைக்க போகிறாங்க. பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கல் நம்ம கழுவி வச்சாச்சு. ஸோ கல் வந்து எப்பவுமே கழுவிட்டு வைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லில் உள்ள தண்ணி இதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் டயம் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம பற்ற வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அடுப்பில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கல் ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. ஸோ சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுகு உளுந்து பருப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலாம் போட்டு தாளித்து நம்ம சட்னி இருக்காப்புல அண்ணாச்சி அவங்களுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் வீட்டில் நீங்கள் மாவுலாம் அரைச்சி செய்ய முடியாதுன்னா நம்ம கடையில் ரெடிமேடாக கூட வாங்கிக்கலாம். ஸோ ரெடிமேடு மாவும் இருக்குது, தோசை மாவும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தோசை ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல கல் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் தோசை வந்து இது பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் அது சீக்கிரம் நல்லா வரும். அதே மாதிரி தோசைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்க்கணும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நம்ம தோசைக்கு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லெண்ணெய் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதான் மாவு பார்த்தீங்களா, மாவு நல்லா புளிச்சு நுரைச்சி இருக்குது. ஸோ நேற்றியே ஆட்டியாச்சு மாவு வந்து நல்லா நுரையா அதை வந்து பொங்கி வந்திருக்கு மாவு நல்லா. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் மாவு, தோசை மாவு, சரிங்களா? நம்ம தலைவன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் லைட்டாக நுர விட்ருக்கு அப்படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கடுகு எண்ணெய் போட்டு வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கிறப்ப டயத்தில் வந்து இந்த கருவேப்பிலையை வந்து எல்லாம் சேர்த்து தாளித்து நம்ம சட்னிக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து தாளிக்காமல் கூட சேர்த்துக்கலாம். ஸோ தலையை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்ப்போம். ஜூமிங்கில் வச்சுருமா, அது இப்போ அடித்து பறக்கலாம் பாருங்க. ஓகே, சூப்பராக நல்லா இப்படி பட்டாசாக பறக்கிற அப்படி. ஸோ தாளித்த கடுகை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து தோசை சுடுறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து எண்ணெய் படாமல் தண்ணி நம்ம ஹீட் வச்சுருக்கோம்ல அந்த பதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே தோசை ஊற்றினோம்னா உங்களுக்கு வந்து திரளாமல், அதாவது தனியாக வராமல் இருக்கும், அப்படியே ஒரே ஷேப்பில் வரும். ஸோ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த தோசை ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நானுமே ஊற்றி பழகிருக்கேன். அப்போ ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் டைம் ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சரியாக அந்த ரவுண்டு ஷேப் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஊற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்து திறந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இதே நல்லா தான் வந்துருக்கு. ஸோ தோசை வந்து ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அம்மா வந்து எண்ணெய் ஊற்றியுமே நல்லா அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ்னால
கொஞ்சம் அழகாகவே செஞ்சுட்டாங்க, ரவுண்டாக வந்துருச்சு. பார்த்தீங்களா? இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். ஸோ வந்து நிறைய பேர் பார்த்தோம்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தோசை இதெல்லாம் செய்கிறோம். காலேஜ் பிள்ளைங்க எதுவும் இருக்கீங்க, தனியாக ஹாஸ்டலில் இருக்கீங்க, ஹாஸ்டலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளை வீட்டிலேருந்து வெளில சாப்பிட்டா எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நம்மளே வந்து ஒரு கரண்ட் அடுப்பு இது வச்சு கூட நம்ம தோசை மாதிரி சுட்டுக்கலாம். ஈஸியான டிஷ்ஷு. ஸோ வந்து கடையில் மட்டும் மாவு மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் ஊற்றுறப்ப தோசை வந்து கரெக்டாக ஷேப்பில் வருமான்னு கேட்டால் அது எனக்குமே வராது, யாருக்குமே கொஞ்சம் டஃப் தான். ஆனால் நம்ம ஊற்ற பழகிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம தோசை வந்து நல்லா நீட்டாக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துடும். ஸோ வந்து இப்போ நல்லா பாருங்களேன், தோசையை நல்லா மொறுன்னு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ முக்கியமாக வந்து சட்டி வச்சு மூடிடணும். மூடி வைக்கிறது எதுக்குன்னா நம்ம அந்த ஹீட்டு ஃபுல்லாமே இது ஓப்பனில் இருந்துச்சுன்னா நிறைய வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த ஹீட்டு சீக்கிரம் வந்து நல்லா தோசை நல்லா இதாகணுங்கிறதுக்காக ஸோ மூடி வச்சிட்டோம்னா ஒன்று வந்து பூச்சிச்சி விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து சீக்கிரம் வந்து ஹீட் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வெந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓரளவுக்கு தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. அம்மா வந்து எடுத்து போகிறாங்க. ஓகே, பாருங்களேன், சூப்பராக அழகான தோசை வந்துருச்சு. ஸோ எடுக்கிறதுக்குமே நல்லா ஒரு பார்த்தீங்கன்னா அழகாக எடுக்கணும். ஓரமாக வரலைன்னா எண்ணெய் சுற்றி ஊற்றி விட்டுட்டு அழகாக எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாக தோசை வந்துடும். சப்போஸ் வரலைன்னா கொஞ்சம் மெதுவாக எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா தோசை அழகாக வந்துடும். ஸோ இது ஃபஸ்ட்டு தோசை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சட்னி ஊற்றியாச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு தோசை. பாருங்கள், அந்த உடையிற சவுண்டு கூட அழகாக கேட்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா நான் எப்படி ரிவ்யூன்னு கை காமிக்கிறேன். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ்.